ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தேவையற்ற உபவாசத்தை ஸ்ரீ சாயிபாபா ஏற்கவில்லை என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சாயிபாபா நாச்னேயிடம் இதை மெல்லு என்று ஒரு பீடாவை கொடுக்கிறார். நாச்னே ஒரு பீடாவை எடுத்துக்கொண்டார். ஏகாதசி தினத்தன்று வெற்றிலை பாக்கு மெல்லுவது சம்பிரதாயம் அல்ல என்பதால் அதை வாயில் போட்டுக்கொள்ள நாச்னே தயங்கினார். ஸ்ரீ சாயிபாபா, பரவாயில்லை, வாயில் போட்டு மெல்லு. நாச்னே அதை மென்றார். அடுத்த தலைப்பு யோகமும் வெங்காயம் உண்ணுதலும். யோகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலோசனையை பெற விரும்பிய ஒரு யோகா சாதகரை நானா சாந்தோர்கர் தம்முடன் அழைத்து வந்தார். ஆனால் அவர்கள் மசூதிக்குள் நுழைந்தபோது பாபா வெங்காயத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார். வெங்காயம் போன்ற தாமச உணவை உட்கொள்ளும் ஸ்ரீ சாயிபாபா போன்ற ஒருவரால் யோக சம்பந்தமாக ஒரு உதவியும் அளிக்க முடியாது என அந்த யோக சாதகர் எண்ணினார். ஸ்ரீ சாயிபாபா, நானா, வெங்காயத்தை ஜீரணித்துவிட முடியுமானால், அதாவது அதன் தாமச குணத்தால் உண்டாகக்கூடும் விளைவுகளை களைந்துவிடக் கூடுமானால் வெங்காயம் சாப்பிடுவதால் என்ன கெடுதல்? தன் மனதில் எழுந்த எண்ணங்களை ஸ்ரீ சாயிபாபா அறிந்துவிட்டதை கவனித்த யோகா சாதகன் பாபா யோகங்களில் கரை கண்டவராயிருத்தல் வேண்டும் என கண்டுகொண்டான். ஸ்ரீ சாயிபாபா தாஷ்கனுவை வெங்காயம் சாப்பிட வைத்தது. ஆச்சார சீலரான தாஷ்கனு வெங்காயத்தை வெறுத்தார். ஸ்ரீ சாயிபாபா தாஷ்கனுவிடம் பிட்லேயும் வெங்காய கொத்சும் தயார் செய்து எனக்கு சிறிது அளித்துவிட்டு எஞ்சியதை சாப்பிடு. தாஷ்கனு, அப்படியே ஆகட்டும். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம். ஓம் சா